தமிழக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். கோகுல் அவருடைய இயக்கத்தில் ஆர்ஜே பாலாஜி, சத்யராஜ் அவர்கள் நடித்த சிங்கப்பூர் சலூன் இந்த திரைப்படம் இன்னைக்கு ரிலீஸ் ஆயிருக்கு. சிங்கப்பூர் சலூன் இந்த திரைப்படத்தோட கதை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தனக்கு பிடிச்ச துறையை தேர்ந்தெடுக்கிற ஒரு இளைஞர், அதனால வரக்கூடிய குடும்ப பிரச்சனை, காதல் பிரச்சனை, சமூக பிரச்சனை இது எல்லாத்தையும் தாண்டி அந்த துறையில அந்த இளைஞர் எப்படி ஜெயிச்சாரு அப்படின்றதான் இந்த சிங்கப்பூர் சலூன் திரைப்படத்தோட கதை. இது கிட்டத்தட்ட ஒரு மோட்டிவேட் ஃபில்ம் மாதிரி. ஒரு கிராமத்துல சாச்சான ஒருத்தர், அதான் லால் சார், அவர் பார்த்தீங்கன்னா சிங்கப்பூர் சலூன் அப்படின்னு ஒரு சலூன் கூட வச்சிருக்காரு. அந்த ஊர்லயே அவர் தான் ஸ்பெஷலிஸ்ட். அவர் முடிவெட்டுறாரு அப்படின்னா ஒருத்தரோட தோற்றத்தையே சூப்பரா மாத்தி அமைச்சிருவாரு. அந்த ஊர்ல சின்ன பசங்களா இருக்கக்கூடிய ஒரு 5th 6th படிக்கக்கூடிய லெவல்ல இருக்கிறாரு ஹீரோ ஆர்ஜே பாலாஜி. அவரும் அவரோட ஃப்ரெண்டும் பார்த்தீங்கன்னா ஒரு மனநலம் பாதிக்கப்பட்டவரை கல்லால் அடித்து துரத்திட்டே வராங்க. அப்போ சாச்சா லால் சார் வந்து அவங்க எல்லாரும் தடுத்து, உன்னோட தோற்றம் அதாவது ஒரு மாதிரி பிச்சைக்கார மாதிரி இருக்கிறனால தான் உன்னை எல்லாரும் இந்த மாதிரி கல்லால் அடிக்கிறாங்க, வா உன்னை நான் மொத்தமாக மாற்றி காட்டுறேன் பாரு அப்படின்னு அந்த மனநலம் பாதிக்கப்பட்டவரை கூப்பிட்டு வந்து உட்கார வச்சு அவருக்கு சூப்பராக ஹேர் ஸ்டைல் பண்ணி, அவருக்கு சூப்பராக தாடிலாம் வச்சு, அவருக்கு வந்துட்டு ஃபேஷியல்லாம் பண்ணி பிச்சைக்கார மாதிரி இருந்தவரை ஒரு சூப்பர் மாடலாக கொண்டு வந்து நிறுத்துறாரு. அதை பார்த்தா அந்த சின்ன பசங்க, முக்கியமாக ஹீரோ ஆர்ஜே பாலாஜி பார்த்தீங்கன்னா, இவர் எவ்வளோ சூப்பராக மேஜிக் பண்ணி அவர் எப்படி மாற்றிட்டாரு பாடுறா, அவர்கிட்ட ஏதோ ஒரு பெரிய வித்தை இருக்குடா அப்படின்னு, நான் ஆனா ஹேர் ஸ்டைலிஸ்ட் தான், சலூன் கடைக்காரர் தான் ஆவேன் அப்படின்னு சின்ன வயசுல முடிவெடுக்கிறாரு ஹீரோ. அந்த பிளாஷ்பேக்ல அந்த சாச்சா லால் சாரோட கேரக்டர் கொஞ்சம் நல்லாவே டிசைன் பண்ணியிருந்தாங்க. முக்கியமா அவரை தேடி 8 கிலோமீட்டர்ல இருந்து ஒருத்தர் வந்து முடிவெட்டு போறது, அதே மாதிரி அந்த காலத்துல எப்படி ஹேர் ஸ்டைலிங் பண்ணாங்க அப்படின்ற காட்டுற காட்சிகள்லாம் கொஞ்சம் நல்லாவே இருந்து. அந்த படம் ஆரம்பிக்கும் போது எப்படி இருந்தது அப்படின்னா, இவங்க இந்த உலகத்துக்கு என்னமோ சொல்ல வராங்க அப்படின்னு ஆரம்பிச்சு கடைசியில என்னதான்டா சொல்ல வரீங்க அப்படின்ற மாதிரி கொண்டு போயிட்டாங்க. ஒரு மோட்டிவேஷனல் ஃபிலிம் அப்படின்னா அந்த ஹீரோ எடுத்துக்கிட்ட அந்த துறையில அதுல இருக்கிற பிரச்சனைகள், அதுக்கான தீர்வுகள், அந்த துறையில அவர் வித்தியாசமா புதுவிதமா புத்திசாலித்தனமா என்ன பண்ணாரு அப்படின்ற மாதிரி தான் கதையை கொண்டு போகணும். ஒரு படத்துல ஒரு மைய கதையை எடுத்துக்கிட்டு அதை சுத்தி தான் திரைக்கதையை அமைக்கணும். ஆனா இந்த படத்துல பாத்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு 10 நிமிஷத்துக்கும் ஒவ்வொரு புது புது கதையை கொண்டு வந்து படத்தையே சொதப்பி வச்சிருக்காங்க. ஒரு சாதாரண கிராமத்துல இருக்கிற ஒரு இளைஞன் உலகம் போற்றும் ஒரு ஹேர் ஸ்டைலிஷா எப்படி மாறுறான் அப்படின்றத அந்த படத்தோட கதை. படத்தை அப்படிதான் ஆரம்பிக்கிறாங்க. ஆனா திடீர்னு பாத்தீங்கன்னா சதுப்பு நிலத்திலும் ஏரியிலும் வீடு கட்டினதுனால 15-20 அடுக்கு இருக்கிற மொத்தம் 3 பில்டிங் அப்படியே பூமிக்குள்ள போயிடுச்சு அப்படின்னு வேற ஒரு கதையை கொண்டு வந்து சேர்க்கிறாங்க. அதே மாதிரி சாதாரண ஸ்லம்ல இருக்கிற ஒரு பசங்க மிகப்பெரிய டிவி நடத்துற ஒரு மிகப்பெரிய டான்ஸ் ஷோல கலந்துக்கிட்டு வின் பண்ணிடுறாங்க. அப்படி வின் பண்ணது மட்டும் இல்லாம நாங்க வின் பண்ணதுக்கே இந்த சலூன் கடை தான், இந்த சலூன் கடைக்காரர் தான் காரணம் அப்படின்ற மாதிரிலாம் கொண்டு போறாங்க. ஆக்சுவலா இது எப்படி சொல்றேனே தெரியல. இது எப்படி இருக்குன்னா, ஆட்டோவோட கண்ணாடியை திருப்பினாலே ஆட்டோ ஓடுன்னு ஒரு காமெடி இருக்கலாம், கிட்டத்தட்ட அந்த மாதிரி தான் இருக்கு. ஒருத்தர் முடி வெட்டினா எப்படி டான்ஸ் ஷோல வின் பண்ண முடியும்? டான்ஸ் ஷோல டான்ஸ் ஆடினா தான் வின் பண்ண முடியும். அதை விட்டுட்டு அவர் எங்களுக்கு முடி வெட்டினால தான் நாங்கள் அந்த டான்ஸ் ஷோக்கே வந்தோம், அதனால தான் நாங்கள் ஜெயிச்சோம், அவருக்கு வந்துட்டு அந்த இடம் திருப்பி கிடைக்கணுன்ற மாதிரி கதை கொண்டு போறதுன்றது ஒரு மாதிரி சைல்டிஷா இருந்து. இப்போ அவங்களுக்கு முடி வந்துட்டு எப்படி சொல்றது, ஒரு ஜடா முடியை போட்டுட்டு ஆடினாலும் அவங்க ஆடுற ஸ்டெப்பை தான் பார்க்க போறாங்க, அவங்க மொட்டடிஸ்ட் ஆடினாலும் அவங்க ஆடுற ஸ்டெப்பை பார்த்து தான் அவங்க மார்க் கொடுக்க போறாங்க. பட் இந்த படத்துல எப்படின்னா, இவர் சலூன் கடை வச்சு இவர் முடி வெட்டினால்தான் இவன் டான்ஸ் ஷோல கலந்துக்கிட்ட மாதிரியும், இவர் முடி வெட்டினால்தான் அந்த டான்ஸ்ல அவங்க ஜெயிச்ச மாதிரியும் ஒரு மாதிரி கொண்டு போயிட்டாங்க. அடுத்து கிளி, இந்த பறவைகள்லாம் நம்ம பாதுகாக்கணும் அப்படின்னு அந்த கதையை வேற உள்ள கொண்டு வந்து கதை எங்கெங்கயோ கொண்டு போயிட்டாங்க. படத்தோட ஹீரோ ஹேர் ஸ்டைலிஸ்ட். அவர் புதுசா ஏதாவது பண்ணாரா, புத்திசாலித்தனமா ஏதாவது செஞ்சாரா, இல்ல ஒரு புதுசான ஒரு ஹேர் ஸ்டைல் ட்ரெண்டை வந்துட்டு இந்த ஊர்ல பரப்பி விட்டாரா அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவர் புதுசாவோ புத்திசாலித்தனமாவோ ட்ரெண்டிங்காவோ எதுவுமே இல்லை. உங்களுக்கு நான் உதாரணத்துக்கு சொல்லணும்னா, நம்ம சின்ன வயசுல அப்பாஸ் கட்டிங்னு ஒன்று வெட்டியிருப்போம். அப்பாஸ் பார்த்தீங்கன்னா நம்ம ஊரே கிடையாது. அவர் வரதுக்கு முன்னாடி அந்த கட்டிங் நம்ம ஊர்ல ஃபேமஸும் கிடையாது. ஆனா ஏதோ ஒரு ஊர்ல இருந்து வந்த அப்பாஸை பார்த்து இந்த ஹேர் கட் நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம அப்பாஸ் கட்டிங் அப்படின்னு வெட்டிக்கிட்டோம். இதுக்கு மிக முக்கிய காரணம் யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்பாஸ்க்கு கட்டிங் பண்ணி விட்டு அந்த ஹேர் ஸ்டைலிஸ்ட் தான். அதுதான் அவரோட உண்மையான ஒரு வெற்றி. அவர் வந்து ஒரு ட்ரெண்டை இவருக்கு பண்ணாரு, அந்த ட்ரெண்டை நாம எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணணும். ஸோ அதுதான் ஒரு ஹேர் ஸ்டைலிஸ்டோட வெற்றி. உங்களுக்கு இன்னும் உதாரணமா சொல்லணும் அப்படின்னா, தோனி அவர்கள் வந்துட்டு நம்ம பல வருஷமா பார்த்துட்டே இருக்கோம். ஆனா இப்போ ரீசெண்டா பாத்தீங்கன்னா தோனி அவரோட அந்த ஹேர் ஸ்டைல், அவரோட லுக்லாம் பாத்தீங்கன்னா சூப்பரா இருக்கு. நம்ம பார்க்கும்போது என்ன சொல்றோம், தோனி பாரு ஒரு சூப்பரா அவர் ஹீரோவா நடிக்கலாமே அப்படின்னு சொல்றோம். ஆனா நம்ம இதே தோனியை பல வருஷமா பார்த்தாலும் இன்னைக்கு நாம அவரை புதுசா பார்க்கறதுக்கு மிக முக்கிய காரணம் ஒரு ஹேர் ஸ்டைலிஸ்ட் அவருக்கு வந்து பண்ண அந்த ஸ்டைல் தான். ஸோ இதுதான் ஒரு ஹேர் ஸ்டைலிஸ்டோட ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றி. ஏன் நம்ம சலூன் கடைக்கு போனாலே என்ன பண்றோம், ஃபாரினர் போட்டோவை நிறைய ஒட்டி வச்சிருப்பாங்க. நாம போயிட்டு எனக்கு இதோ இந்த மாதிரி வெட்டுங்க, எனக்கு இதோ இந்த மாதிரி வெட்டுங்க அப்படின்னு சொல்லி யாரோ ஒரு ஸ்டைலிஸ்ட் ஒரு நடிகருக்கு பண்ண அந்த கட்டிங்கை பார்த்து எனக்கும் இந்த மாதிரி வெட்டுங்க அப்படின்னு சொல்றோம். இந்த வெட்டுங்க எனக்கும் அதே மாதிரி வெட்டி விடுங்க அப்படின்னு சொல்றது இருக்குல்ல, அதுதான் அந்த ஹேர் ஸ்டைலிஸ்டோட வெற்றி. ஸோ அந்த மாதிரி ஒரு ட்ரெண்ட் செட்டராவோ இல்ல ஒரு வித்தியாசமாவோ ஒரு புது விதமா எதுவுமே இந்த படத்துல ஆர்ஜே பாலாஜி அவர்கள் பண்ணல. சிசரை வந்து சிம்பு மாதிரி விரல் வித்தை காமிச்சிட்டே சுத்திட்டே இருக்கிறாரு. இந்த சிசரை இப்படி இப்படி சுத்தினாலாம் ஒரு ஹேர் ஸ்டைலிஸ்ட்லாம் ஆக முடியாது. அது வந்து ஒரு ஒர்க்கிங் ஸ்டைல்.
ஒர்க் வேற, ஒர்க்கிங் ஸ்டைல் வேற. அதாவது ஒருத்தர் ஒரு ஒர்க்கு பண்ணுவாங்க இல்லையா, அதை வந்துட்டு அவங்கவுங்க ஸ்டைலில் பண்ணுறதான். சும்மா கத்திரியை இப்படி இப்படின்னு சுற்றி ஜிமிக்ஸ் காட்டினாலே இந்த ஹேர் ஸ்டைலிஷ் அப்படின்றதெல்லாம் சும்மா ஊரே ஏமாத்துற கதை. அதாவது ஜிமிக்ஸ் அப்படின்றது பார்த்தீங்கன்னா படத்தில் அங்கங்கே இருக்கணும், ஆனால் அதை வச்சே படத்தை ஒப்பேற்றணும்னு நினச்சது தான் மிகப்பெரிய ஒரு மோசம். இந்த சிங்கப்பூர் சோழன் திரைப்படத்தில் பார்த்தீங்க அப்படின்னா, நாங்களும் மோட்டிவேஷனல் திரைப்படம் எடுக்கிறோம் அப்படின்னு 4 மோட்டிவேஷன் டயலாக் மட்டுமே வச்சு ஒப்பேற்றிருக்கிறாங்க. ஆக்சுவலாக அந்த கதையை எப்படி கொண்டு போயிருந்திருக்கலாம் அப்படின்னா, ஒரு சாதாரணமாக இருக்கக்கூடிய ஒரு மனிதர், ஒரு பையன் வச்சுப்போமே, அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு மாடல் ஆகணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்படுறாரு. ஆனால் அவரோட அந்த தோற்றத்தாலேயே அவர் பல முறை அவமானப்படுத்தப்பட்டு ரிட்டர்ன் வந்துடுறாரு. அவருடைய முகத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு ஸ்டைலையும், அவர் ஆசைப்படுற மாதிரி ஒரு ஸ்டைலையும் அவருக்கு யாருமே செஞ்சு தராமல் இருக்கும்போது, சாதாரண பார்பராக இருக்கக்கூடிய ஆர்ஜே பாலாஜி அவர்கள் ஏதோ ஒரு கட்டத்தில் அவர் கொண்டு ஒரு ரொம்ப அழகான ஒரு ஸ்டைலை உருவாக்குனதுக்கப்புறம், அதுக்கப்புறம் அவரோட லுக்கை பார்த்து உன்னோட லுக்கு இந்த ஸ்டைலும் ரொம்ப சூப்பராக இருக்கு அப்படின்னு சொல்லி அவரும் அப்படியே படிப்படியாக ஒரு மாடல் ஆகும்போது, எனக்கு இந்த ஹேர் ஸ்டைலை பண்ணி விட்டது இவர் தான் அப்படின்னு சொல்லி அந்த ஆர்ஜே பாலாஜி அந்த பார்பர் கதாபாத்திரத்தை உள்ளே கொண்டு வந்து, இப்போ இன்னும் பல பேர் வந்து புது விதமான ஹேர் ஸ்டைலாம் பண்ணிக்கிட்டு அவங்களும் நல்லா பிரபலமாகும் போது இவர் தான் பண்ணாரு அப்படின்னு அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக இவர் வந்துட்டு பெரிய ஆள் ஆகிற மாதிரி காமிச்சிருந்தா கூட கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். ஆனால் திரைக்கதையில எந்த விதமான புத்திசாலித்தனமோ எந்த விதமான புது விதமான காட்சிகளோ இல்லாமல் வழக்கம் போல தான் இவர் வந்துட்டு கடை வச்ச உடனே ஒரு மிகப்பெரிய கார்பரேட் நிறுவனம் வந்து இவரோட கம்பெனி இந்த விலைக்கு வாங்குற மாதிரி இந்த வழக்கமாக என்னென்ன காட்சிகள்லாம் வைக்க முடியுமோ அந்த காட்சிகள்லாம் வச்சு பயங்கரமாக ஒப்பேற்றிருக்கிறாங்க. அதில் முக்கியமாக ரோபோ சங்கர் அவர்கள், அவர் வந்துட்டு இந்த செல்லம் கொஞ்சிற மாதிரி ஒரு மாதிரி டைலாக் டெலிவரி ஒன்று பண்ணுறாரு. அதை பார்க்கும்போது செம்ம இரிட்டேட் ஆகுது. தயவு செஞ்சு ரோபோ சங்கர் அவர்களை இனிமேல் திரைப்படத்தில் நடிக்க கூப்பிடும்போது இந்த செல்லம் கொஞ்சிற மாதிரிலாம் நடிக்காதீங்க, இந்த அங்கிள் அப்படின்லாம் பேசி நடிக்காதீங்க அப்படின்னு அவர்கிட்ட சத்தியம் வாங்கிட்டு தயவு செஞ்சு அவர் படத்தில் சேருங்க. இரிட்டேட்டாக இருக்குது அவரோட அந்த மேனரிசம் பார்க்கும்போது. அடுத்து சத்யராஜ் அவரோட கேரக்டர், அது பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி ஆர்டிஃபிஷியலாக தான் இருந்து, அவர் வந்து நாங்கள் ரொம்ப நாட்டியாக சுட்டியாக காட்டுறோம் அப்படின்னு சொல்லி அவரோட கேரக்டர் கொஞ்சம் ஜவ்வு மாதிரி இழுத்துருக்குறாங்க. அதுவுமே கொஞ்சம் ஒரு மாதிரி பொறுமையை சோதிக்கிற மாதிரி தான் இருக்குது. அடுத்து அந்த ஹீரோவோட சின்ன வயசு கேரக்டர், அவர் இந்த டியூஷன் படிக்கிற மாதிரி ஒரு போர்ஷன் ஒன்று காட்டியிருந்தாங்க. அதெல்லாம் பார்க்கும்போது டே ரொம்ப ஓவராக பண்ணுறீங்க அப்படின்ற ஒரு ஃபீலை கொடுத்தது. இன்னொன்று ஆர்ஜே பாலாஜி அவரோட ஆக்டிங், ஒரு நடிகன் நடிக்கும்போது நடிக்கிறாரு அப்படின்னு நமக்கு ஃபீல் ஆகக்கூடாது, ஆனால் இவர் ஏன்டா அப்படி ஓவராக நடிக்கிறாரு அப்படின்ற ஃபீலை பல இடங்களில் ஆர்ஜே பாலாஜி அவர் கொடுக்குறாரு. ஆர்ஜே பாலாஜி அவரோட ஆக்டிங்கும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆர்டிஃபிஷியலாக தான் இருக்குது. ஸோ ஒரு மோட்டிவேஷனல் படத்தை எப்படிலாம் எடுக்கக்கூடாதோ அப்படிலாம் எடுத்து வச்சிருக்கிறாங்க. ஆனால் இந்த படத்தில் எனக்கு ரொம்ப பிடிச்ச கேரக்டர் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தலைவாசல் விஜய் அவர்கள், அதாவது ஹீரோட அப்பா கேரக்டர். எனக்கு ரொம்ப நாள் கழிச்சு ஒரு நல்ல ரோலாக அந்த அப்பா ரோல் கொடுத்துருக்குறாங்க. உங்களுக்கு சொல்லணும்னா யாரடி நீ மோகினிக்கு அப்புறம் அந்த அளவுக்கு இல்லை, பட் ஓரளவுக்கு ஓகே அப்படின்ற அளவுக்கு நம்மளை ரசிக்க வைக்கிற ஒரே கேரக்டர் எதுன்னு பார்த்தீங்கன்னா தலைவாசல் விஜய் அந்த அப்பா கேரக்டர் மட்டும்தான். ஆக்சுவலாக அந்த படத்தோட இயக்குனர் கோகுல் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல இயக்குனர். அவர் பார்த்தீங்கன்னா இந்த ரௌத்ரம், இதற்கு தானே ஆசைப்பட்ட பாலகுமார், இந்த மாதிரி திரைப்படங்கள்லாம் எடுத்தவர் ஒரு நல்ல இயக்குனர். இந்த மாதிரியான இந்த உப்மா திரைப்படங்கள்லாம் எடுக்கும்போது இவங்களுக்கு என்ன ஆச்சு, ஏன் நல்ல படங்கள்லாம் கொடுக்க மாட்டேங்கிறாங்கன்னு ஒரு வருத்தம் இருக்குது. இந்த மாதிரியான இயக்குனர் இந்த மாதிரியான திரைப்படங்கள் எடுக்கிறது அப்படின்றது தமிழ் சினிமாவுக்கு கொஞ்சம் நஷ்டம் தான். இந்த படம் ஒரு சலூன் கதை அப்படின்றதுனால நான் சொல்கிறேன். ஆக்சுவலாக பசங்களை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு பிடிச்ச வேலையும் கிடச்சிடும், ஏன் அவங்களுக்கு பிடிச்ச மனைவி கூட கிடச்சிருவாங்க. ஆனால் பசங்க ஆசைப்படுற மாதிரி ஹேர் கட் பண்ணுறதுக்கும் பியர்டு விடுறதுக்கும் அவங்களுக்கு பிடிச்ச ஒரு பார்பர் கிடைக்கவே மாட்டாங்க. அப்படி தப்பி தவறி ஏதாவது ஒரு கடையில் கிடைச்சா கூட அடுத்த தடவை போகும்போது பார்த்தீங்க அப்படின்னா அவர் வேலையை விட்டு போயிட்டாருப்பா அப்படின்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் ரொம்ப மன உளைச்சலாக இருக்கும். இப்போலாம் நிறைய சலூன்களில் பார்த்தீங்கன்னா நார்த் இந்தியன் ஹிந்திக்காரங்க தான் இருக்கிறாங்க. நம்ம ஒன்று சொல்கிறோம், அவன் ஒன்று செய்கிறான். நமக்கு ஒரு கட்டத்துக்கு மேலே டே போங்கடா எனக்கு விருப்பமே இல்லடா அப்படின்ற மாதிரி ஆக்கி விட்றாங்க. ஆனால் என்ன, நமக்குன்னு நம்ம ஏரியாவில் ஒருத்தர் இருப்பார், நம்ம சின்ன வயசுலேருந்து அவர்கிட்ட தான் விட்டுட்டு இருப்போம். ஒருவேளை நம்ம அந்த ஊரை விட்டு காலி பண்ணிட்டு போனாலும் ஒரு 8 கிலோமீட்டர் 10 கிலோமீட்டர் ஏன் பகதூரே போனாலும் மறுபடியும் அவர்கிட்ட தேடி வந்து முடி வெட்டிட்டு போகிற வழக்கெல்லாம் இங்கே இருக்குது. ஆக்சுவலாக அது எப்படி சொல்கிறது, அவர் வந்துட்டு நல்லா வெட்டுவார், சூப்பராக வெட்டுவார் அப்படின்றதெல்லாம் தாண்டி என்னமோ நம்ம அவர் கையால் வெட்டிக்கிட்டோம் அப்படின்னா அது ஒரு சின்ன மன திருப்தி. எவங்கிட்டே போய் கத்தி கூப்பாடு போட்டு அட போங்கடான்னு மல்லு கட்டுறது பதிலாக நீயே ஏதாவது பண்ணி உண்ணா அப்படின்னு சொல்லி அவர்கிட்டயே உட்காந்து வெட்டிக்கிறது, அது ஒரு சின்ன மன நிம்மதி, அவ்வளோதான். அதே மாதிரி எங்கள் ஏரியாவில் ஒருத்தர் இருக்கிறாரு செல்வம் அப்படின்னு, நாங்கள் ஒன்று சொல்லுவோம் ஆனால் அவர் ஒன்று வெட்டிட்டு ஏன்பா இதான்பா அவன் தலை கரெக்டாக இருக்கு அப்படின்னு சொல்லி எங்களையே கன்வின்ஸ் பண்ணார். ஆனால் எங்கள் விதி பாருங்க, நாங்கள் திரும்ப அவர்கிட்ட தான் போயிட்டு எதையாவது ஒன்று பண்ணி தொலை அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட தான் மண்டையை கொடுப்போம். எனக்கு தெரிஞ்ச முக்கால்வாசி பசங்க இப்படி தான் ஹேர் ஸ்டைல் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன்.